வணக்கம் நண்பர்களே. லைனிங் ஜாக்கெட் வந்து கட்டிங் பண்ண போகிறோம். பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக புரியும். 1 மீட்டர் பிட்டு வந்து எடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜாக்கெட் பிட், நார்மல் ஜாக்கெட் பிட் இதை கட் பண்ணி ஃபஸ்ட்டு, ஏன்னா வந்து 3 லைனிங் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க, ஒரு நார்மல் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ஜாக்கெட் கட் பண்ணிப்போம். நார்மல் ஜாக்கெட் ஒன்று வந்து சாதா ஜாக்கெட் கட் பண்ணி மேலே போட்டு ஈஸியாக வந்து கட் பண்ணிப்போம். இது வந்து கிராஸ் கட்டிங் ஜாக்கெட்டு. பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு புரியும் ஈஸியாகவே. கரெக்டாக வந்து போட்டோம். பேக் அளவு மட்டும்தான் எடுக்கிறோம். நம்ம பேக் அளவு வந்து 20 இருக்குது, 22 வச்சுப்போம். ஏன்னா நம்ம சைடு வந்து 1 இன்ச்சு தான் விடுவோம், அதில் வந்து சைடு ஃபாலோ பண்ணிக்கிறோம். இடுப்புலாம் கரெக்டாக துணி வரும். 20 இருக்குது, 22 வச்சுப்போம். 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. நம்ம வீடியோலாம் பொறுமையாக பாருங்கள், நம்மளது அவ்வளோ ஈஸியாக இருக்கும். 1 மீட்டர் பிட் அப்படியே இருக்குது. 22 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி அப்படியே கிழிச்சிருவோம். இது வந்து ஜாக்கெட் பிட்டுன்றதால அப்படியே கிழிச்சிடலாம். அதே லைனிங் பிட்னா வந்து 22 மார்க் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு தான் வந்து கட் பண்ணணும். இந்த மாதிரி லைனிங் பிட்டு வந்து காட்டன் லைனிங் பிட்டு இருந்தால் பரவாயில்ல. டெரி காட்டன் லைனிங் பிட்டில் அந்த மாதிரி கிச்சிங்கன்னா சுருக்கம் வரும். அதை சரி பண்ணுறதுக்குள்ள நீங்கள் அழகாக வந்து கட்டிங்காக பண்ணிக்கலாம். இப்போ மடித்து போட்டுப்போம். 1 மீட்டர் பிட்டு அப்படியே இருக்குது பாருங்கள், லென்த்து அப்படியே இருக்குது பாருங்கள். 1 மீட்டர் பிட்டு கீழே வந்து ஒரே லெவலில் கட் பண்ணிவிட்டு ஒரு 1.5 இன்ச்சு மடித்து ஒரு அரைக்காத்து போட்டுப்போம். இடுப்புக்காக, இடுப்பு மடியத்துக்காக வந்து 1.5 இன்ச்சு வந்து மடிச்சுப்போம். என் மெத்தடில் வந்து நீங்கள் என் ஸ்டைலில் வந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும். கட் பண்ணி பாருங்கள், அப்புறமேட்டு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பர்ஃபெக்டாகவும் இருக்கும். 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி வச்சு நல்லா கீறிக்கலாம். கீறிக்கிட்டு ஒரு அரைக்காத்து ஒன்று போட்டுப்போம். பேக் அளவு எடுக்கிறோம். பேக் அளவு வந்து 14 இன்ச்சு இருக்குது. 14 இன்ச்சில் வந்து 6 இன்ச்சு ஷோல்டருக்கு 6 இன்ச்சு விட்டுட்டு 14.5 வச்சுக்கிறோம். 14.5 வச்சு கட் பண்ணி எடுத்துப்போம். ஏன்னா வந்து கிராஸ் கட்டிங்கு, அதை வந்து கட் பண்ணிப்போம். இப்போ நார்மல் ப்ளவுஸை வந்து அப்படியே கட் பண்ணிவிடுவோம். நம்ம இது கிராஸ் கட்டிங்கிறதால 14.5 வச்சு அந்த மேலே இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஃபுல் கிராஸ் கட்சி போடுற மாதிரி நல்லா ஃபுல் கிராஸில் போட்டுடணும். நம்ம இந்த மாதிரி கிராஸ் நீங்கள் பேப்பர் வெட்டி போட்டாலும் வந்து அவ்வளோ கிராஸ் வராது. இந்த மாதிரி முக்கோணமாக வந்து அழகாக கர்ச்சி போடுற மாதிரி போட்டிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து கிராஸ் வரும். சில பேர் போட்டாங்கன்னா பேப்பர் போட்டாங்கன்னா வந்து நான் ஆஃப் கிராஸ், முக்கால் கிராஸ் தான் வரும். இந்த மாதிரி வந்து ஃபுல் கிராஸ் வராது. இந்த மாதிரி வந்து கர்ச்சி போகிற மாதிரி பாருங்கள், முக்கோணம் அப்படியே மஸ்டம் பாருங்கள். இந்த மாதிரி போட்டிங்கன்னா 100% வந்து ஃபுல் கிராஸ் வரும். என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அழகாக. இப்போ கீழே வந்து பேக் பீஸ் இருக்குது, மேலே வந்து ஃப்ரண்ட் பீஸ் இருக்குது. இதிலே வந்து கச்சோலி பட்டையும் எடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கழுத்து பீஸு இதிலே எடுத்துருவோம். வந்து மேலே கட் பண்ணியாச்சு. இப்போ கழுத்து வந்து 2.5க்கு 6.5 வைக்க போகிறோம். கழுத்து இருந்தாலும் அதிலே வந்து வரைகிறேன். நான் அந்த இருக்கிற அளவு ப்ளவுஸ்லேயே வந்து வரைகிறேன். இருந்தாலும் அப்படியே செக் பண்ணிப்பேன். நான் 2.5க்கு 6.5 வைக்கிறோம். நம்ம எப்பவுமே 2.5 3க்குள்ளே தான் இருக்கும். நம்ம கழுத்து வந்து 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்பவுமே வந்து ரொம்ப சின்ன ஜாக்கெட்னால் வந்து 2 போடுவோம். இந்த மாதிரி நார்மல் ஜாக்கெட்லாம் வந்து ஒரு 40 சைஸ்லேருந்து ஒரு 2.5 போடுவோம்.
அதுக்கு மேலே வந்தால் 3 போடுவோம். அதுதான் 48 44 வரைக்கும் 3 இன்ச் போடுவோம். அதுக்கு மேலே வந்து இது வைக்க மாட்டோம் கழுத்து. இப்போ 2.5க்கு 6 வச்சிட்டோம். ஃப்ரண்ட் லென்த் வந்து 13 இன்ச்சு வைக்கிறோம். பேக் இறக்கம் வந்து 14, ஃப்ரண்ட் இறக்கம் வந்து 13 இன்ச்சு. இப்போ வந்து அப்படியே கட் பண்ணிப்போம். ஒன்று ஒன்றா என்ன பண்ணுறேன், நான் பேசுகிறத விட வந்து நான் என்னென்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் மார்க் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு புரியும். நம்ம வந்து எப்போவுமே லைவ் வீடியோ மாதிரி தான் இருக்கும். நம்ம வீடியோ வந்து லைவ் வீடியோ மாதிரி தான் இருக்கும். பார்த்து ஈஸியாக வந்து கற்றுக்குங்க. மேக்ஸிமம் வந்து இன்னும் வந்து யூனிஃபார்ம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் வந்து உங்களுக்கு லைவ் மட்டும்தான் வரும். ஏன்னா வீடியோ வந்து நைட் இப்போ வரத்துக்கே நான் 2 மணி ஆகிடும் வீடியோ கடைக்கு இன்னும் கொஞ்சம் நாளில். அதில் வந்து உங்களுக்கு லைவ் போட்டுறேன். நான் மேக்ஸிமம் லைவ் போட்டுறேன், பார்த்துக்குங்க. எல்லாமே யூனிஃபார்ம் தான் வரப்போகுது. இப்போதைக்கு வந்து ஜாக்கெட் வாங்க மாட்டோம். இதுக்கு மேலே வந்து ஜாக்கெட் வாங்க மாட்டோம். இன்னும் இருக்கிறது ஒரு 4 ஜாக்கெட் இருக்குது. அந்த 4 ஜாக்கெட் மட்டும் வீடியோ போடுறேன் நான். அதுக்கு மேலே வந்து எல்லாமே யூனிஃபார்ம் தான். எல்லா மாடல் யூனிஃபார்மும் நான் வாங்குவேன். அதை ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கட்டிங்கும் சரி ஸ்டிச்சிங்கும் சரி ஃபுல்லாக வந்து நான் லைவில் போட்டுறேன், பார்த்துக்குங்க. லைவ் வீடியோவில் போய் நீங்கள் எதனா கற்றுக்கணும், உங்கள் பிள்ளைங்களுக்கு எதனா தைக்கணுன்னா நீங்கள் லைவ் வீடியோவில் பார்த்து யூனிஃபார்ம் தைச்சி பழகிக்குங்க. நான் இப்போ பேசுகிறதோட அந்த லைவில் சொல்லக்குள்ள இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம வீடியோலாம் பொறுமையாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. அங்கே திரும்பி என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா வந்து கத்திரி, புது கத்திரி வாங்கிட்டு வந்திருக்கேன். அது வந்து பிளாக் கத்திரி. அது வந்து கொஞ்சம் அந்த கட்டிங் பண்ணக்குள்ள நான் தான் கீழே ரவுண்டு பிசுறு இருக்குது. அதுதான் வந்து ராவிட்ருக்கேன். புது கத்திரியில் வந்து ஃபினிஷிங் வந்து லைட்டாக வந்து அந்த பாருங்கள், அது சரி பண்ணுறேன் பாருங்கள். அது வந்து லைட்டாக வந்து கட் பண்ணக்குள்ள இப்படி அப்படின்னு வளையுது. அது லைட்டாக பிசுறு இருக்குது. அந்த பிசுறு வந்து அரை எடுத்து ராவிட்டு இருந்தேன். இப்போ வந்து 2.5க்கு 6 வந்து கழுத்து கட் பண்ணிட்டோம். அதுலேருந்து ஷோல்ட்ரு பார்ப்போம். ஷோல்ட்ரு வந்து 2 இன்ச்சு ஷோல்ட்ரு தான். கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுக்குங்க. ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்ருங்க. 2 இன்ச்சு ஷோல்ட்ரு பர்ஃபெக்டாக வச்சுங்க. அந்த சைடு வந்து 7 இன்ச்சு கரெக்டாக 7.5 இன்ச்சு வச்சுக்கோங்க சைடில் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு. அதுலேருந்தே வந்து அலோ ப்ளஸ் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் அழகாக. அப்படியே வந்து கட் பண்ணிட்டோம். எல்லாமே பொறுமையாக பாருங்கள். நான் பேசுகிறத விட உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இந்த கீழே அறக்காத்துலாம் வந்து 3 இன்ச்சு நம்ம நார்மலாக வந்து எப்போ பார்த்தாலும் சரி 3க்கு 3 வைப்போம். டாட் எல்லாமே ஃப்ரண்ட்டு டாட் வந்து 2.5 இன்ச்சு வைப்போம். பேக் கழுத்து வந்து 4 இன்ச்சு தான் இருக்குது. நம்ம எப்பவுமே கீழே மட்டும்தான் அளவு எடுப்போம், மேலே அளவு எடுக்க மாட்டோம். கீழே மட்டும் அளவு எடுத்து அப்படியே மார்க் பர்ஃபெக்டாக வந்து 14 இன்ச்சு வச்சுருக்கிறதால மேலே கரெக்டாக இருக்கும். கீழே அளவு மட்டும் எடுத்தாலே போதும், நம்மளுக்கு அழகாக வந்துடும். மேலே 2.5 வச்சுக்கணும்னா அந்த கீழே அந்த ரவுண்டுக்கும் வந்து 2.5 வைக்கணும்னு அவசியம் இல்லை. 3 இன்ச்சு வச்சுருக்கேன். நம்ம பாருங்கள், அந்த ஷேப்பில் பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து கச்சோலி பட்டு ரெடி பண்ணிக்கலாம். 4.5க்கு 4 வச்சுப்போம். கச்சோலி பட்டு ரெடி பண்ணிப்போம். கச்சோலி பட்டை வந்து கட் பண்ணிப்போம். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா வீடியோ உங்களுக்கு நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து நீங்கள் கற்றுக்கணும், ஈஸியாக கற்றுக்கணுன்றதுக்காக தான் நான் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். பாருங்கள், ஒரு வீடியோ உங்களால் பார்க்க முடியும், இன்னொரு வீடியோ பாருங்கள், அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு வீடியோவில் சொல்லாத இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிப்போம். அந்த 1 மீட்டர் பிட்டு அப்படியே இருக்குது. அதை வந்து 4 மடித்து போட்டுப்போம். மடித்து போட்டு ஒரு 1 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 4 மடித்து போட்டுப்போம். 4 மடித்து போட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நிறையா வந்து ஸ்கேல் யூஸ் பண்ண மாட்டோம், கையாலே போட்டுருவோம். நான்
சும்மா வந்து அப்படி அப்படியே போட்டுருவேன். நான் வந்து அப்படியே இவ்வளோ நாள் பழக்கன்றதால அப்படி அப்படியே கோடு போட்டுருவேன் நான். அதில் பார்த்துங்க. கை லூஸு அப்படியே வச்சு பார்க்குறோம். கை லூஸு ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம். அக்கு லூஸு வந்து அப்படியே பிடிச்சி பாருங்க. மக்கள் லூஸுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி கரெக்டாக அதுலேருந்து மார்க் பண்ணிட்டேன். ஏன்னா ஒருத்தர் ரவுண்டு வைப்பீங்க, அந்த மாதிரி வைக்க தேவையில்ல. அது பார்த்துக்குங்க. கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அளந்து காமிக்கிற பாருங்கள். கையறக்கம் வந்து 6.5 இன்ச்சு வச்சுருக்கோம். கை லூஸ் வந்து 14 இன்ச்சு வச்சுருக்கோம். அக்கு லூஸ் வந்து 7.5 இன்ச்சு வச்சுருக்கோம். கீழே வந்து அந்த 3 இன்ச்சு கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிங்க. முண்டா கை எடுத்தப்பமே வந்து 3/4 இன்ச்சு கை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. கட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து 3 லைனிங் போட்டு கட் பண்ணிக்கலாம். 1 மீட்ரு பிட் எடுத்துருக்கோம் லைனிங்கு. அந்த 3 ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு சாதா ஜாக்கெட் கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து 3 லைனிங் ஜாக்கெட்டுக்கு 3 கட் பண்ண போகிறோம். அப்புறமேட்டு வந்து மேலே போட்டு கட் பண்ணிக்கலாம் நம்ம ஈஸியாக. இப்போ ஒரு லைனிங் போட்டோம். நீங்கள் எதனா பேட்டர்ன் கட் பண்ணி வச்சுருந்தாலும் இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு மட்டும் தைக்கிறீங்கன்னா வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பேட்டர்ன் கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி மேலே போட்டு ஈஸியாக வந்து கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டவுட்டே வேணாம். எல்லாமே வந்து கஸ்டமர் ப்ளவுஸ் தான். நம்ம கஸ்டமர் ஒரு தடவை நம்மக்கிட்ட தைக்க வந்துட்டாங்கன்னா வெளியே எங்கேயுமே போக மாட்டாங்க. எங்கே இருந்தாலும் சரி நம்மளுக்கு தான் வந்து தைக்க வருவாங்க. நான் தைக்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கஸ்டமர் தேடி வருவாங்க உங்களை. ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம ஸ்டிச்சிங்கும் சரி கட்டிங்கும் சரி அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். பார்த்து ஈஸியாக வந்து நீங்களும் கற்றுக்கணும் நண்பர்களே. மேலே போட்டு கிரிக்கலாம். 3 லைனிங்கும் வந்து அழகாக மேலே போட்டுப்போம். மேலே போட்டு கிரிப்போம். மூணு ஜாக்கெட்டும் வந்து 3 லைனிங்கும் வந்து மேலே கரெக்டாக போட்டாச்சு. ஒரே லெவலில் போட்டுக்குங்க. கழுத்து ஸ்லீவ் பக்கம் மேலே வந்து கரெக்டாக ஒரே லெவலில் போட்டுங்க. கீழே வந்து எக்ஸ்ட்ரா இருந்தால் பரவாயில்ல, அது கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு லைனிங் ஒரு மாதிரி இருக்கும். அதில் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் போட்டுப்போம். ஒன்று ஒன்றா பாட்டாக போட்டுங்க. கிராஸ் கட்டிங்கன்றதால கிராஸ் பக்காவாக வந்து கிராஸ் கட்டிங் கிராஸ் போட்டுக்குங்க. அழகாக ஸ்லீவ் போட்டாச்சு. அடுத்தது பேக் போட்டுக்கலாம். பேக் கரெக்டாக வச்சுட்டு அப்புறமேட்டுக்கு வந்து பிரிண்ட் போட்டுப்போம். கிராஸில் வந்து ஃபுல் கிராஸ் வருதான்னு எப்படி வருதுன்னு பார்ப்போம். எந்த பக்கம் ஃபுல் கிராஸ் வருதுன்னு பாருங்கள். எந்த பக்கம் திருப்பி போட்டால் ஃபுல் கிராஸ் வருதுன்னு பார்த்துட்டு அப்புறமேட்டு போடுங்க. ஃபுல் கிராஸ் கரெக்டாக வந்துடுச்சு. கச்சோலி படுத்த வைக்கி கீழே சைடில் போட்டுடலாம். ஒன்று ஒரு மாதிரி இருக்கும். ஒரு பெரிய ஜாக்கெட்னால் வந்து வராது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வந்து வைங்க. எப்பவுமே வந்து ஃபுல் கிராஸ் எப்படி வருது பாருங்கள். அந்த மாதிரி பக்காவை போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். கிராஸ் கட்டிங்னா வந்து ஃப்ரண்ட்டு மட்டும்தான் வந்து கிராஸில் இருக்கணும். மீதி எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட் பீஸில் இருக்கணும். கழுத்து பீஸு கிராஸில் வைக்கலாம். கழுத்து பீஸு நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டு அவ்வளோ மட்டும்தான் கிராஸ் பீஸில் வரணும். மிச்சம் எல்லாமே ஸ்லீவு கச்சோலி பட்டு பேக் எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட் பீஸில் தான் வரணும். அது பார்த்துக்குங்க. கரெக்டாக வந்து அர்க்காத் போட்டுங்க. நீங்கள் எதனா பேட்டர்ன் கட் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, பேட்டர்ன் யாருன்னா வந்து உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி அழகாக போட்டுங்க. பர்ஃபெக்டாக போட்டுக்கிட்டு அந்த மாதிரி மேலே வந்து போட்டு ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள்
கீழே பாருங்கள் எக்ஸ்ட்ரா வந்து அதில் கட் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா இந்த 2 கீழே போட்ட 2 லைனிங் பெருசாக இருக்குது, மேலே போட்ட லைனிங் வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து அதில் கீழே வந்து வச்சு அதை கரெக்டாக வந்து லெவல் பண்ணி கட் பண்ணி வச்சு அரைக்காத்தில் வந்து கரெக்டாக போட்டுக்குங்க. திருப்பி ஏன்னா இது லைனிங்கு மேலே போட்டிருக்கு மட்டும் வந்து சாதா ஜாக்கெட்டு, மீதி கீழே போட்ட 3 ஜாக்கெட் வந்து லைனிங் ஜாக்கெட் லைனிங் இது. திருப்பி வந்து லைனிங் வந்து அப்புறமேட்டு கட் பண்ணிக்கலாம் ப்ளவுஸு. ஏன்னா பக்காவாக வெட்டணும் இது. ஏன்னா இது லைனிங்கிறதால எதுவும் பிசுறு கிசுறு எதுவும் விடக்கூடாது. பர்ஃபெக்டாக அந்த வந்து மேலே போட்டிருக்க பீஸ் எப்படி இருக்கோ அதே போல் கரெக்டாக வெட்டிக்கணும். லைட்டாக ஒரு நூல் கூட எக்ஸ்ட்ரா விடக்கூடாது. ஏன்னா ஜெராக்ஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வெட்டிக்கணும் நம்ம. ஏன்னா சேம் திருப்பி வந்து இது மேலே போட்டு தைக்க போகிறோம். ஏன்னா வந்து நம்ம எப்பவுமே வந்து லைனிங் தான் ஃபாலோ பண்ணுவோம், தைக்கக்குள்ளே வந்து லைனிங் தான் ஃபாலோ பண்ணுவோம். அதெல்லாம் பர்ஃபெக்டாக வெட்டிங்க, ஒரு நூல் கூட பிசுறு வரக்கூடாது. இதில் கரெக்டாக ஒரே லெவலில் வெட்டிப்போம். வெட்டிட்டு அரைக்காத்து எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக போட்டுப்போம். நீங்களும் அதே போல் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. அவ்வளோதான், கட் பண்ணி முடிச்சாச்சு நண்பர்களே. நீங்களும் பாருங்கள், என் வீடியோலாம் போட்டிருக்கேன், நிறைய வீடியோ போட்டிருக்கேன், ஷார்ட் வீடியோவும் போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்க்க டைம் இல்லை அப்படின்னா பார்த்துரு. ஓகே, பாய் நண்பர்களே.